இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தமிழக திரு அவையானது பொது நிலையின ஞாயிறை சிறப்பிக்க நம்மை அழைக்கிறது. புனித தேவ சகாயம் அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒரு பொது நிலையினர் புனிதராக மாற்றப்பட்டிருக்கிறார். உங்களை போல ஒரு பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில் இருந்த ஒருவர் ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்திக்காக, அந்த விசுவாசத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை, சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை விட்ட அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களில் பொது நிலையினுடைய ஞாயிறை நாம் கொண்டாட வேண்டும் என்று தமிழக ஆயர்கள் முடிவெடுத்து இன்றைய ஞாயிறை பொது நிலையின ஞாயிறாக நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். முதல்ல பொது நிலையினர் அப்படின்னு யாருன்னு தெரியணும். யார் பொது நிலையினர்? இறை மக்கள், திருச்சபையில் இருக்கக்கூடிய இறை மக்கள் பொது நிலையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது உங்கள் ஞாயிறு. இறைவர்கள் அனைவருக்கும் பொது நிலையினர் ஞாயிறுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். பிரியமானவர்களே, இன்றைய சமூகத்தை கொஞ்சம் நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருவோம். இன்றைய சமூகம் பல்வேறு பிரச்சனைகளினால் சூழப்பட்ட ஒரு சமூகமாக நமக்கு முன்பாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பலவிதமான சண்டைகள், போர்கள், கலக்கங்கள், மனித நம்பிக்கையற்ற நிலை, குடும்பம் துவங்கி நாடுகள் வரை யார் ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை. நீ பெரியவனா, நாம் பெரியவனா, நீ முதல்வனா, நான் முதல்வனா என்கின்ற இந்த ஒரு போக்கானது, கருத்தாக்கமானது, இந்த ஒரு சிந்தனையானது எல்லாருடைய மனங்களில் திணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய மனதிலும் இருக்கக்கூடியது நாம் பெரியவன். இது இயேசு இருக்கிற போதே கூட இயேசுனுடைய சீடர்கள் மத்தியில் இருந்த ஒன்றுதான். இயேசு சீடர்களோடு நடந்து கொண்டு போகிற போது அவர்கள் தங்களிடையே விவாதம் செய்து கொண்டார்கள். என்ன விவாதம்? தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் செய்து கொண்டார்கள். பாருங்க, இயேசுவோடு இருந்தவங்க, இயேசு கூட நடந்தவங்க, இயேசுனுடைய போதனையை நேரடியாக பார்த்தவங்க, இயேசு எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டார், அவர் எப்படி ஒரு பணிவான, ஒரு தாழ்ச்சி உள்ள ஒரு மனிதனாக, ஒரு கடவுளுடைய மகனாக இருந்தார் என்பதை நேராக கண்கூடாக பார்த்த அந்த சீடர்கள் கூட இன்னைக்கு அவங்க தங்களுக்குள் யார் பெரியவன் என்று பேசிக்கொண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆக இன்றைய சூழல் என்பது யார் பெரியவன், யார் முதல்வன், யார் சிறந்தவன், யார் உயர்ந்தவன், யார் முதல்ல என்ற இந்த ஒரு சித்தாந்தமானது இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் பரவி கிடைக்கிறது. உலக நாடுகள் தொடங்கி நான் சொன்னது போல குடும்பம் வரையிலும் இன்றைக்கு குடும்பத்தில் ஏன் சண்டை? நீயா நானா, நான் சொல்லுது சரியா, நீ சொல்லுது சரியா, நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா, நான் செய்கிறதா நீ செய்கிறதா, இன்றைக்கி குடும்பத்திலையும் கூட. பிரியமானவர்களே, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நீ ஊழியனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு. ஊழியனாக, இந்த வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். யார் அதிகமாக பயன்படுத்துவது? ஊழியன். பிற சபையினர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஊழியம் செய்ய போகிறேன். அருமையான வார்த்தை, தமிழ் வார்த்தை. ஊழியம் செய்ய போகிறேன், பணிவிடை செய்ய போகிறேன், தொண்டு செய்ய போகிறேன், ஊழியனாக மாற வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நமக்கு அடைப்பிடிக்கிறது. சமூகம் என்ன சொல்லுது? நீ பெரியவனாக இருக்க வேண்டும், நீ முதல்வனாக இருக்க வேண்டும், நீ சிறந்தவனாக இருக்க வேண்டும். சமூகம் அதை சொல்லுது. ஆனால் இந்த இறை வார்த்தை நம்ம என்ன சொல்லுது? நீ ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், நீ தொண்டனாக இருக்க வேண்டும், நீ பணியாளனாக இருக்க வேண்டும். நாம் விவிலியத்தை கூட பார்க்கிறோம். ஆண்டு இயேசு சொல்கிறார், நான் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, நீங்களாம் எனக்கு பணி செய்யணும், நான் தலைவன்,
நான் உங்களுடைய தொண்டையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் எனக்கு சர்வ் பண்ணணும். அப்படி அல்ல, நான் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன். நான் ஒரு ஊழியக்காரனாக வந்தேன், நான் ஊழியம் செய்வதற்காக வந்தேன். பணிவிடை ஏற்பதற்கல்ல, பணிவிடை புரிவதற்கே நான் வந்தேன். அப்படி இயேசு சொல்கிறார். ஆக ஒவ்வொரு வாசகமாக நாம் இன்றைக்கு போவோம். ஒவ்வொரு வாசகத்தில் இந்த செய்தியை, இந்த கருத்தை எப்படி பல்வேறு விதங்களில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுது. முதல் வாசகம் 49ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். எசையா புத்தகத்தில் இருந்து 49ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5, 4 இறை வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கூறியது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் கூறியது என்ன சொல்லுகிறார்? நீயே என் ஊழியன். இஸ்ராயேலே, நீயே என் ஊழியன். எங்க இஸ்ராயேலே என்ற வார்த்தை இஸ்ராயல் மக்களை குறிக்கிற வார்த்தை அல்ல, இஸ்ராயல் மக்கள் ஒட்டுமொத்த நாட்டை குறிக்கிற வார்த்தை அல்ல. எசையா இறைவாக்கினர், இந்த எசையா இறைவாக்கினருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆக விவிலிய அறிஞர்கள் 2 விதமாக சொல்கிறார். இது எசையா இறைவாக்கினரை பற்றி சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. எசையா இறைவாக்கினரை பணிக்காக கடவுள் அழைத்தார். நீ என் ஊழியன், என் பணிக்கு வா என்று அழைத்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்று பார்க்கிற போது இது எசையாவுக்காக சொல்லப்பட்ட இறை வார்த்தை கிடையாது, எசையாவின் வழியாக மெசியாவுக்காக சொல்லப்பட்ட இறை வார்த்தை. அப்படின்னு யாருக்கு சொல்லப்பட்ட இறை வார்த்தை? மெசியானா நீங்களும் மெசியான்னு சொல்லுவீங்களா? மெசியா யாரு? இயேசுவுக்காக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எசையா இறைவாக்கின வழியாக இயேசுவுக்கான இறை வார்த்தையாக, இயேசுவுக்கான வார்த்தையாக சொல்லப்பட்டது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார். அப்ப பார்ப்போம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீரே என் ஊழியன். தந்தையான கடவுள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு, நீரே என் மகன் இல்ல, நீரே என் ஊழியன். நீ பணி செய்யணும். மகன் உரிமை கொண்டாடலாம், தன்னுடைய தந்தையினுடைய உரிமைகளை மகன் கொண்டாடலாம். ஊழியன் கொண்டாட முடியுமா? அந்த அளவுக்கு கடவுள் தன்னுடைய மகனை ஊழியம் செய்வதற்காக அனுப்புகிறார். தந்தைக்குண்டான உரிமை உனக்கு இருக்குப்பா, ஆனாலும் நீ எப்படிப்பட்ட ஒரு பணி செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறாய்? ஊழியம் செய்யக்கூடிய அளவிலே அனுப்பப்பட்டிருக்கிறாய். உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் ஊழியம் செய். நீயே என் ஊழியன் என்று சொல்கிறார். நீயே என்னுடைய பணியாளன், வேலைக்காரன். அந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அடுத்த வார்த்தை, உன்னால் நான் மாட்சி அடைவேன், உன் வழியாக நான் மாட்சி அடைவேன். நீ நல்ல பணி செஞ்ச அப்படின்னா, நீ நல்ல ஒரு வேலைக்காரனாக இருந்தால் உன்னால் நான் பெருமைப்படுவேன், உன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அடுத்த வாக்கியம், மைக்க படியல. யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். மீண்டுமாக, கருப்பையில் இருந்தே என்னை ஆண்டவர் ஊழியனாக உருவாக்கினார், அடைத்தார். எல்லா வாசனம் பார்க்கிற போது நீ என் ஊழியன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதற்காக உன்னை ஊழியனாக அழைத்தேன் என்பதையும் சொல்லுகிறார். சிதறுண்ட மக்களை அழைத்து வர வேண்டும், யாக்கோபை அழைத்து வர வேண்டும், இஸ்ராயல் மக்களை அழைத்து வர வேண்டும், எங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீ அழைத்து வர வேண்டும். இதுதான் ஒரு ஊழியனுடைய பணி என்று இன்றைய முதல் வாசம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு செய்தி என்ன? ஆண்டவர் தன்னுடைய மகனையே ஒரு ஊழியக்காரனாக அனுப்பினார், ஒரு பணியாளனாக அனுப்பினார், ஒரு வேலைக்காரனாக அனுப்பினார். இன்றைக்கு 2வது வாசகத்துக்கு நாம் செல்வோம். பவுலடியார் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 முதல் 3 இறை வார்த்தையில் ஊழியன் என்ற வார்த்தை வரல, ஆனால் ஊழியக்காரனுடைய வேலையை அங்கே சொல்றார். என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவருடைய திருவுளத்தால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய திருவுளத்தால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை அழைத்தார். நானா எது என்னுடைய திறமையினால, என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஆளுமையினால, என்னுடைய அறிவினால நான் இயேசுனுடைய சீடனா மாறல. மாறாக இயேசு என்னை அழைத்தார். ஏன் அழைத்தார்? போயிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய அல்ல, பெரிய பதவியிலே போய் உட்காரும் என்பதுக்கு அல்ல, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக என்னை அழைத்தார். ஆண்டவருடைய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் போதிக்க வேண்டும் என்பதற்காக என்னை அழைத்தார். ஆண்டவர் என்னை ஒரு பணியாளனாக, அவருடைய பணியை செய்வதற்காக என்னை அழைத்தார் என்பதை 2ஆம் வாசகம் நமக்கு சொல்கிறது.
அப்போ பவுலடியார் என்ன சொல்றாரு? நான் ஒரு ஊழியன், நான் ஒரு பணியாளன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 3 இறைவார்த்தை 7, 8, 9. 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை, நடிக்கிறவனானாலும் பெருமை இல்லை, பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவனானாலும் நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். ஆனால் நாங்கள் கடவுள் உடன் உழைப்பாளர்கள். பெரியமானவர்களே, பவுலடியார் சொல்கிறார், நாங்கள் கடவுளின் உடன் பணியாளர்கள், உழைப்பாளர்கள். கடவுள்தான் எங்களுடைய பாஸ், கடவுள் தான் எங்களுடைய முதல்வர். நாங்கள் பயிர் வச்சிருந்தாலும் சரி, பயிருக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிருந்தாலும் சரி, நாங்கள் கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவர்கள், கடவுளுடைய உடன் உழைப்பாளர்கள். அவர் எங்களுக்கு கூலி கொடுக்கிறார். அப்போ பவுலடியார் உண்மையை ஒத்துக்க, நான் முதலாளி கிடையாது, நான் ஒரு உடன் பணியாளன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தொண்டை. ஆண்டவர் சொன்னார் பயிர் போடுன்னு சொன்னார், நான் போட்டேன். அந்த பயிருக்கு தண்ணி ஊற்று சொன்னார், நான் ஊற்றுனேன், அவ்வளோதான் என் வேலை. நான் நிலத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, நான் பயிருக்கு சொந்தக்காரன் கிடையாது. நான் தண்ணி பாய்ச்சினேன், நான் பயிரை நட்டேன். நீ பயிரை நட்டவனாலும் சரி, அந்த பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவனாலும் சரி, அது கடவுளுடைய வேலை, நாங்கள் செஞ்சோம். நாங்கள் கடவுளுடைய பணியாளர்கள். பவுலடியார் நான் ஊழியக்காரன் அப்படின்னு ஒத்துக்கிறார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 4 மீண்டும் பவுலடியார் சொல்றார் தான் யார் என்பதை அவர் மீண்டும் அடுத்தமா சொல்றார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் இறைவார்த்தை 4. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வேலைக்காரங்க தான், நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஊழியக்காரங்க தான். நாங்கள் ஒருபோதும் கடவுளை தாண்டி கடவுளுக்கு மேலாக நாங்கள் பெருமை கொண்டாட முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பணியாளர்கள் என்பதை நாங்கள் என்னுடைய நடத்தையால் காட்டுகிறோம். பிரியமானவர்களே, இதுக்கு மேலே நமக்கு பவுலடியார் நிறைய இடத்துல சொல்றார், நமக்கு வேண்டாம். அப்போ பவுலடியாருடைய தன்னுடைய வாழ்க்கையை, தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த பணியை எப்படி பார்க்குறார் அப்படின்னா, உங்களை விட நான் எல்லாம் கடவுள் என்னை மேலே வச்சிருக்கிறார், நான் ஒரு பெரிய பாஸ், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், நான் நற்செய்தி போதிக்கிறேன், நான் பெரிய ஆள், நீங்களாம் நற்செய்தி கேட்குறீங்க, நீங்கள் சின்ன ஆள் இல்லை, நானும் ஒரு ஊழியக்காரன், கடவுளுடைய பணியை செய்ய வந்தேன். பவுலடியார் தன் நிலையை உணர்ந்து பணி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கூட தன்னை ஊழியக்காரனாக அவரை சொல்றார். மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரம் 18. எசேயா இறைவாக்கினர் சொன்னதை தனக்கு அவர் ஏத்துக்கிறார், மறுக்கலை. தந்தை சொன்னதை மறுக்கலை. நீ ஒரு ஊழியக்காரன் என்று தன்னுடைய தந்தை தன்னை பற்றி சொன்னதை இயேசு மறுக்கலை, அவர் ஏற்றுக்கொள்கிறார். படிப்பும் மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரம் 18 இறைவார்த்தை, இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவர்தான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இது எசேயா இறைவாக்கினர் சொன்ன வசனத்தை ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியில சொல்றாரு. 12 அதிகாரம் 18 தன்னை பற்றி சொன்னதாக சொல்கிறார். என்னை பற்றி எசேயா இறைவாக்கு ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இவரே என் ஊழியர் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். இவர் தான் என் ஊழியர், இவரிடம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இவர் தான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் நான் நெஞ்சும் பூரிப்படைகிறேன். அடுத்து, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களிடங்களுக்கு நீதியை அறிவிப்பார். போதும். அப்போ ஆண்டவருடைய இயேசுனுடைய நிலை கூட ஒரு தொண்டனாக, ஒரு ஊழியக்காரனாக இயேசு இந்த உலகத்தில் பணி செய்தார். அப்போ இந்த 3 வாசகங்களுமே நமக்கு என்ன சொல்லுகிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு நான் போனோம் அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் கூட தன்னை ஊழியக்காரனாக தான் இன்னைக்கு நற்செய்தி காட்டுது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பின் வருபவர் இவர்தான், ஆனால் என்னை விட இவர் முந்தியவர். எனக்கு பின்னாடி இவர் வந்தாரு, ஆனால் நான் முதல்ல வந்ததுனால இவருக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் எனக்கு பின்பாக வருவார் என்று சொன்னது இவர்தான், ஆனால் இவர் எனக்கு முன்பே இருந்தார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? இவர் என்னை விட பெரியவர், இவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன், இவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இதெல்லாம் திருமுழுக்கு யோவான் சொன்ன வார்த்தைகள்.
அப்போது திருமுழுக்கும் யோவான் என்ன சொல்கிறாரு? அவர் பெரியவர், நான் அவருடைய பணியை செய்ய வந்தேன், நான் பாதியை செம்மையாக்க வந்தேன், பாதியை வழி செய்ய வந்தேன், அவர் வருகிற பாதையை நான் சரிப்படுத்த வந்தேன், நான் வேலைக்காரன், நான் ஊழியக்காரன். பிரியமானவர்களே, இன்றைய ஒட்டுமொத்த 3 வாசகங்கள் நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஊழியக்காரனாக நாம் மாற வேண்டும். தலைவனாக அல்ல, அல்லது ஒரு முதன்மையானவனாக அல்ல, முதல்வனாக அல்ல, ஊழியக்காரனாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்றால் அது எப்படி நாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில்? அப்போ ஊழியக்காரனுடைய பண்புகள் நமக்கு தெரியணும். ஒரு ஊழியக்காரனுடைய பண்பு, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வன்ட், பணியாளர்களுடைய அவனுடைய பண்புகள் என்ன? ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் வச்சு பார்ப்போம், ஒரு வேலைக்காரனுடைய பண்புகள் என்னவா இருக்கும், என்னென்னு இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னது நீங்கள் சொல்லலாம். அது அதை விட நல்ல சூப்பரான பாயிண்ட் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா பார்ப்போம். ஒரு ஊழியக்காரனிடம் ஒரு வேலைக்காரனும் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? பணிவிடை செய்யணும். பின்ன போய் என்ன சோஃபாவில் உட்காந்து டிவியை பார்ப்பாரு? பணிவு, பணிவோடு இருக்க வேண்டும். ஒன்று. ஓகே, வேலையை விரும்பி செய்யணும். ஓகே, உண்மையாகணும், நேர்மையாகணும். அப்போ உங்களாம் வேலைக்காரங்க யாருமே பார்த்ததே இல்லையோ? விசுவாசம், அதான் உண்மையாக்கணும், விசுவாசமாக்கணும், நேர்மையாக்கணும், எல்லாம் சுற்றி சுற்றி அதே பாயிண்ட். வேறு? பிரியமானவர்களே, குட், தேங்க்யூ. ஒரு ஊழியக்காரன் முதலில் இவரை என் தலைவன் என்று அக்செப்ட் பண்ணும். இவனுடைய ஊழியக்காரனாக, இவருடைய வேலைக்காரனாக நான் இருக்கிறேன் என்று அக்செப்ட் பண்ணணும். நீ என் பாசெல்லாம் கிடையாது, நீ என் முதலாளெல்லாம் கிடையாது, உன்னையாவது முதலாளன் ஏற்றுக்கிட்டேன், நீ என்னுடைய தலைவனாகலாம் ஏற்றுக்க முடியாது என்றால் அவன் ஊழியக்காரனாக இருக்க முடியுமா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் சொல்ல பதில் மட்டும் நான் கேட்கணும், நான் சொல்ல வந்து நீ கேட்காம அப்படி அமைதியாக இருப்பீங்களா? ஊழியக்காரனாக ஏற்றுப்பாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் உன்னை பாஸை ஏற்றுக்கல, நான் உன்னை தலைவனாக ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணியாளனை எந்த ஒரு தலைவனாவது தன்னுடைய ஊழியக்காரனாக பணியில் அமர்த்துவானா? அமர்த்த மாட்டான். அப்போ முதல் செய்தி என்னன்னா, நாம் ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்றால் ஒருவரை தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we should accept, he is my boss, அவன் என் முதலாளி என்பதை நான் ஏற்றுக்கணும். அவருக்கு நான் ஊழியம் பண்ண வந்திருக்கிறேன், நான் அவருடைய வேலைக்காரன் என்பதை ஏற்றுக்கணும். அக்செப்டன்ஸ். பிரியமானவர்களே, நாம் யாருக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும்? யாருக்கு ஊழியக்காரனா? கடவுளுக்கு ஊழியக்காரன். அப்போ நான் கடவுளுக்கு ஊழியம் என்றால், ஊழியக்காரன் என்றால், என்னுடைய கடவுள் என்னுடைய தலைவனாக இருக்கிறார். அப்ப என்னுடைய தலைவனை, கடவுளை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், வேற கருத்து கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் இயேசு என்னுடைய தலைவன், இயேசு என்னுடைய பாஸ், இயேசு என்னுடைய முதலாளி, அவர்தான் எனக்கு எல்லாமே என்று ஆண்டவரை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிற போதுதான் நான் இயேசுனுடைய ஊழியனாக மாற முடியும். முகத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்துட்டு அப்படி பணிவோடு இருந்துட்டு அப்படி போன உடனே நாம் வேற விதமாக இருந்தோம் என்றால் நாம் அவருக்கு உகந்த உடன் பணியாளனாக இல்லை, அவருக்கு நாம் தொண்டனாக இல்லை. அவர் முகத்துக்கு முன்னாடி ஊழியக்காரனாக இருந்துவிட்டு பின்னாடி அவருக்கு தகாததை நாம் செய்கிற போது நாம் ஊழியக்காரன் கிடையாது. அப்போ பாருங்க, நாம் உண்மையிலேயே இயேசுனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறோமா? அவருக்கு முகத்துக்கு முன்னாடியும் முதுக்கு பின்னாடியும் நாம் எப்போதுமே ஆண்டவருடைய ஊழியனாக, அவரை என்னுடைய பாசா, என்னுடைய தலைவனா நான் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு தொண்டனாக இருக்கிறேனா? அல்லது என் வாழ்க்கையில் வேறு யாரை தலைவனாக வைத்திருக்கிறேனா? அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லது என்னுடைய சுயநலமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பெருமையாக இருக்கலாம், அல்லது நான் தான் என்று அகந்தையாக இருக்கலாம், ஆணவமாக இருக்கலாம். அதை நான் மையப்படுத்தி வாழ்கிறேன். என்னையே நான் ஒரு பாஸாக, என்னையே நான் என் பெருமையை ஒரு உயர்ந்த நான் தான் அப்படின்னு சொல்லி என்னை நான் முதன்மைப்படுத்தி வாழ்கிறேனா?
அல்லது கடவுள் தான் முதன்மை, கடவுள் தான் தலைவர், அப்படி யாரை மையப்படுத்தி யாரை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஊழியக்காரன் தன்னுடைய தலைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். த ஃபுல்லி அக்செப்ட். ரெண்டாவது, ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய தலைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் தலைவன் சொல்வதை கீழ்ப்படிவான், தலைவனுக்கு கீழ்ப்படிவான். தலைவன் என்ன சொன்னாலும் தலைவன் சொல்லிட்டா அவர்தான் நான் கீழ்ப்படி, ஏன்னா அவன் வேலைக்காரன். எதிர்த்தெல்லாம் கிடையாது, மறுப்பெல்லாம் கிடையாது, நான் ஏன் செய்யணும் எதிர்த்து கேள்வியெல்லாம் கிடையாது. என் தலைவன் சொன்னால் நான் செய்யணும். என் தலைவன் எப்போதுமே நல்லது தான் சொல்லுவான், அது அவர் தேவையான தான் சொல்லுவார், ஒருபோதும் கெட்டது சொல்ல மாட்டார். எனவே என் தலைவன் சொல்லி இருக்கிறான், நான் செய்ய வேண்டும். அப்போ என் தலைவன், நம் தலைவன் ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார். விவிலியத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவன் இப்படி தான் நடந்துக்கணும், இயேசுவை பின்பற்றுவன் இப்படி தான் நடந்துக்கணும், இயேசுனுடைய சீடனோ சீடத்தையும் இப்படி தான் இருந்துக்கணும், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு நிறைய சொல்லி இருக்கிறார். அதுக்கு ஒபே பண்ணணும் ஊழியன். அதெல்லாம் ஒபே பண்ணணும், அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன், அதெல்லாம் கஷ்டம், பைபிளை கடைப்பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் என்றால் தலைவன் சொல்வதை ஒபே பண்ணாத ஊழியன் எப்படி இயேசுனுடைய ஊழியனாக இருக்க முடியும்? விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், தொடக்க நூலிலே ஆண்டவர் இந்த கனியை சாப்பிடக்கூடாது, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஆனால் ஆதாம் ஏவாள், நான் ஏன் உன்னை ஊழியனாக இருக்கணும், நானே கடவுளாக இருப்பேன், உனக்கே நான் பணிஞ்சு போகணும், நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும், நானே கடவுளாயிட்டா? அப்படித்தானே முதல் வானதூதர்கள் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவர்கள் கடவுளுடைய தூதர் என்ற ஸ்தானத்திலிருந்து விழுந்து சாத்தானாக மாறினார்கள். நான் ஏன் ஒபே பண்ணும், நானும் கடவுள் தான். என்ன ஆச்சு? ஒபே பண்ணாத ஊழியன், ஒபே பண்ணாத அந்த ஊழியக்காரி என்ன பண்ணாங்க? கடவுள் என்ன செஞ்சாரு? ஏதோம் தோட்டத்திலிருந்து விரட்டினார். அப்போ இன்றைக்கு நாமும் கூட பைபிளுக்கு இதெல்லாம் கஷ்டங்க, ஆண்டவர் சொல்றதெல்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. ஏதோ பூசைக்கு வரும், ஒரு ஞானஸ்தானம் வாங்கணும், ஒரு கிறிஸ்துவ மாறும், பூசைக்கு வருகிறோம் போகிறோம், பைபிளெல்லாம் படிக்க நேரம் கிடையாது, பைபிளை நான் படிக்க மாட்டேன், அதில் இருக்கிறதெல்லாம் கடைபிடிக்க மாட்டேன் என்றால் முதலாளி சொல்றாரு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு, நான் எப்படி இயேசுனுடைய ஊழியக்காரனாக இருப்பேன்? நான் இயேசுனுடைய எப்படி பணியாளன தொண்டனாக இருப்பேன்? பிரியமானவர்களே, அப்போ ஊழியக்காரன் தலைவனை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தலைவன் சொல்வதை கேட்பவனாகவும் அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பவனாகவும் இருக்க வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது, தலைவன், வேலைக்காரன், ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூணாவது, பிலிப்பியர் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. இதோடு நாம் நிறைவு செய்வோம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 இறை வார்த்தை 4 மற்றும் 5. கடவுளுடைய ஊழியக்காரர்கள், கடவுளுடைய பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுலடியார் ஒரு லிஸ்ட் போடுறார். இதில் நமக்கு மிகுந்த தேவையான கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிப்போம். தமது சொந்த குடும்பத்தை, தம்முடைய சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும், தம் பிள்ளைகளுக்கு பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய குடும்பத்தை கடவுளுக்கு ஏற்ற விதமாக வழி நடத்துபவனாக இருக்க வேண்டும். இது எந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, திருச்சபையை வழிநடத்துவதற்கு பவுலடியார் அவரை எல்லா திருச்சபையில் இருந்து பார்க்க முடியாது. எனவே அவர் திருச்சபைக்கு சில பணியாளர்களை நியமிக்கிறார், ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். நான் இங்கே இருப்பேன், அதுக்கடுத்து அங்கே நான் போதிக்க போவேன், இந்த திருச்சபை யார் பார்த்துக்கிறது? சரி வாங்க, நீங்கள் இந்த திருச்சபை பார்த்துக்குங்க, இந்த திருச்சபை வழி நடத்துங்க, ஒரு ஊழியம் செய்யுங்க, ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த திருச்சபை பார்த்துங்க என்று திருச்சபையினுடைய பணியாளர்களை, ஊழியக்காரர்களை அழைத்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பகுதி இது. அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? நீ திருச்சபைக்கு ஊழியம் செய்ய போற, திருச்சபைக்கு ஊழியம் செய்ய போற, நீ எப்படி இருக்கணும்? நீ முதல்ல உன் குடும்பத்தை கடவுளுடைய வழி நடத்துபவனாக இருக்க வேண்டும். அப்போ உன் குடும்பம் கடவுளுடைய குடும்பமாக வழி நடத்தக்கூடிய தலைவனாக இருக்க வேணும். உன் குடும்பத்தையும் உன்னால் கவனிக்க முடியல, உன் குடும்பத்தையும் உன்னால் வழி நடத்த முடியல, உன் குடும்பத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கிற,
உன் குடும்பத்திலேயும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற என்றால் திருச்சபையை நீ வழி நடத்துவதற்கு முடியாது, நீ ஊழியக்காரனாக இருக்க முடியாது. முதல் செய்தி. இரண்டாவது, தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? அடுத்து, திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாது கனிந்த உள்ளத்தவராய். நீ மக்களை வழிநடத்தக்கூடியவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாதவராய் இருக்க வேண்டும். திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்கணும். மக்கள் உன்னை பார்த்து நீ திருச்சபையுடைய ஊழியன், நீ கடவுளுடைய ஊழியம் செய்யக்கூடியவன் என்று மக்கள் உன்னை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய நடத்தை மக்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அவரை போல நான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நீ திருச்சபைக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும். குடிக்காரனாக இருக்கக்கூடாது. வன்முறைக்கு, சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் தீய வார்த்தைகள், எப்போ பார்த்தாலும் அடிதடி, எப்போ பார்த்தாலும் கோப வெறி, பழி வாங்கணும். அப்படிப்பட்டவர்கள் திருச்சபையினுடைய ஊழியத்தை செய்ய இயலாது. அடுத்து, கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். கனிந்த உள்ளவராய் இருக்க வேண்டும். மன்னிக்கணுங்க. அவன் பேசினா அதான் நான் பேசுவேன், அவன் சண்டை போட நான் அப்படி பேசுவேன், அவன் ரஃபா பண்ண நானும் ரஃபா பண்ணுவேன். பவுல் சொல்ல கனிந்த உள்ளம் இருக்க வேண்டும். அவன் பேசுவான்னா, நாம் ஊழியனாக இருக்கிறோம், கடவுளுடைய ஊழியனாக இருக்கிறோம், கடவுளுடைய பணியால் நாம் முறைக்க முடியாது, நாம் அடிக்க முடியாது, நாம் சண்டை போட முடியாது. ஆக கனிந்த உள்ளம். இந்த கனிந்த அப்படின்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பழம் கனிந்த பின்னாடி பார்க்கிற போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த பழம் கனிந்த விட்ட பின்னாடி காயாக இருந்து அந்த கனியாக வருகிற போது அதனுடைய டேஸ்ட்டும் சரி, அதனுடைய சாஃப்ட்னஸும் சரி, அவ்வளோ மெதுவாக இருக்கும். உள்ளம் அவ்வளோ சுவையாக இருக்க வேண்டும், அவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும். அங்கே வைராக்கியம் இருக்க முடியாது. நான் தான் அப்படி இருக்க முடியாது. நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, நான் இங்கே ஊழியக்காரன் இல்லை. கனிந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். பவுலிய சொல்கிறார், ஒரு ஊழியக்காரன் ரொம்ப பொறுமை, ரொம்ப பணிவு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பணிவு, தாழ்ச்சி, பணிவு, அப்படிப்பட்ட ஊழியக்காரன். அடுத்து, சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். சண்டை, சச்சரவுகள், பொருளாசை இவையெல்லாம் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். அடுத்து, நீங்கள் படிச்ச தனது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு செஞ்சாரா? ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஆண்டவர் செஞ்சாரா அப்படின்னா அவர் செய்தார். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஊழியக்காரனுக்கு எடுத்துக்காட்டு யார் என்றால் ஆண்டவர் இயேசுவாகவே இருக்கிறார். தன்னுடைய தந்தைக்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுகிறார். எதையும் மீறி அவர் செய்யவில்லை. தன்னுடைய என் தந்தை என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அவரே சொல்றார், நானாக எதையும் செய்யவில்லை, என் தந்தை என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். அவ்வளவு ஒபீடியன்ஸ், அவ்வளவு கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். பொது நிலையினுடைய ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். பொது நிலையினை இன்றைக்கு திரு அவை நம்மை அழைக்கிறது. இந்த திரு அவையிலே பணி செய்வதற்கு ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று அழைக்கிறது. இந்த திருச்சபையினுடைய பணிகளை நாம் ஏற்று செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. எத்தனை முறை நம்முடைய திருச்சபையில் இந்த பொது அறிவிப்பாக நாம் சொல்லி இருக்கிறோம், மரியன் சேனைக்கு வந்து ஊழியம் செய்யுங்கள், மரியன் சேனையில் வந்து பங்கெடுங்கள், ஊழியம் செய்ய வாருங்கள். வின்சென்ட் பால் சபையிலே சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள். இளைஞர் குழுவிலே உங்களுடைய இளைஞர்களை அனுப்பி ஊழியம் செய்யுங்கள். பாடல் குழு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி ஊழியம் செய்யுங்கள். மறைக்கல்விக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள். மறைக்கல்வி ஆசிரியராக வந்து ஊழியம் செய்யுங்கள். தன்னார்வ தொண்டர்களாக வந்து ஊழியம் செய்யுங்கள். எத்தனை முறை இந்த திரு அவை நம்மை அழைக்கிறது. என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய பணி இந்த திரு அவைக்கு என்ன செய்திருக்கிறேன். அதே போல எத்தனை தடவை அன்பியங்களுக்கு வாருங்கள், அன்பிய பொறுப்பாளருக்கு ஊக்கம் கொடுங்கள், உற்சாகம் கொடுங்கள், கூட்டத்துக்கு அழைக்கிறோம். இறை மக்களுடைய பங்கேற்பு ரொம்ப முக்கியம். பொதுநிலையினுடைய ஞாயிறு, இறை மக்களுடைய பங்கேற்பு, பொதுநிலையினுடைய பங்கேற்பு எத்தனை முறை நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கிறது. நம்ம என்ன நினைக்கணும், இது பங்குசாமி அழைப்பு இல்லை, பங்குசாமி அழைப்பு கிடையாது. இது திரு அவையினுடைய அழைப்பு. பொதுநிலையினர் வாருங்கள், வந்து பங்கெடுங்கள். எதுலையாவது நான் இருக்கிறேனா? எந்த ஒரு கூட்டத்திலேயாவது, அது மரியன் சேனையாக இருக்கட்டும், ஆண்கள் அல்லது பெண்கள். இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட மரியன் சேனை துவங்கி இருக்கிறோம். சிறுவர்கள் சிறுமியர்களுக்கான, அல்லது வின்சென்ட் பாடி இருக்கிறது.
கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் இருக்கிறது. நம்முடைய பங்குல பல்வேறு பக்த சபைகள் இருக்கின்றன. எதிலுமே நான் பங்கெடுக்காமல் என்ன ஊழியம் செய்கிறேன்? இந்த திரு அவைக்கு நான் என்ன ஊழியம் பண்ணுறேன்? ஞாயிற்றுக்கிழமை பங்கெடுப்பது ஊழியமா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுக்க ஊழியம் அப்படி சொல்ல முடியுமா? இது ஊழியம் அல்ல, இது வழிபாடு. ஊழியம் என்பது பணி, வேலை. பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் இந்த ஊழியம் என்ற வார்த்தையும் போயிடுச்சு, ஊழியம் என்கின்ற சேவையும் இருக்க மாட்டேன். ஏதோ சில பேர், ஒரு 600 குடும்பங்கள் இருக்கிறது என்றால் எண்ணிவிட முடியும். இந்த குடும்பம் பங்கில் வேலை செய்கிறது, இந்த குடும்பம் பங்கினுடைய நிகழ்வுகளில் பங்கேற்கிறது, அவ்வளவுதான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே அன்பிய பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு. எத்தனை பேர் வரப்போகிறோம்? என்னுடைய அன்பிய பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை என்னிடம் இருக்கிறது. என்னுடைய அன்பியத்தை நன்றாக கொண்டு வரக்கூடிய கடமை என்னிடம் இருக்கிறது. நல்ல பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் போயிட்டு மாட்டிப்பேன், என் தலைமையில் கட்டிடுவாங்க, ஐயோ எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம், நான் இந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், அதனால் போயிட்டு மாட்டிப்போம், போகாமல் இருந்தால் தப்பிச்சுப்போம். இந்த மனநிலையில் எப்படி ஊழியக்காரன் என்று சொல்ல முடியும்? நான் ஆலயத்துக்கு ஊழியம் செய்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு திருவை, இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது, ஊழியக்காரனா மாறு. நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்கிற போது நான் ஊழியக்காரனா உன்னை அழைத்தேன், நீரே என் ஊழியன், உன்னால் நான் மாட்சியுறுகிறேன் ஆண்டவர் சொல்றார். உன் ஊழியத்தை பார்த்து, உன்னுடைய பணியை பார்த்து நான் மாட்சி அடைகிறேன், நான் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு என்னை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவர், உன் ஊழியத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், உன் ஊழியத்தை பார்த்து நான் மாட்சி அடைகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன ஊழியம் பண்ணுறோம்? என்ன பணி செய்கிறோம்? பிரியமானவர்களே, பொதுநிலை ஞாயிறும் என்னுடைய வழிபாடும் நமக்கு வைக்கக்கூடிய அழைப்பு, நாம் வெறும் பங்கேற்பாளர்களாக, பார்வையாளர்களாக இல்லை. பார்வையாளர்கள். ஏதோ ஒன்று நடக்குது, சர்ச்சில் அன்பிய செயல்பாடு நடக்குது, பக்த சபையில் செயல்பாடு நடக்குது, அதெல்லாம் நடக்குது, நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும். திரு அவை என்னுடைய பொதுநிலை ஞாயிறை அதைத்தான் சொல்கிறது. பொதுநிலையினர் பங்கேற்க வேண்டும், ஒவ்வொரு பங்கிலும் பங்கேற்க வேண்டும். ஆனால் பங்கேற்கிறவர் எப்படி இருக்க வேண்டும்? அதையும் பவுலடியே சொல்கிறார். நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், கனிந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும், சண்டை போடுபவராக அல்ல, சுயநலவாதியாக அல்ல, பொருள் ஆசை மிக்கவராக அல்ல, மாறாக மக்களை தான் சொந்த குடும்பத்தை வழி நடத்துவது போல திரு அவையை வழி நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பிரியமான, யோசித்து பார்ப்போம். என்னையும் சேர்த்து நான் யோசிக்கிறேன், ஊழியக்காரராக நாம் இருக்கிறோமா? அல்லது முதலாளியாக, அல்லது ஒரு பெரிய தலைவனாக, முதல்வனாக இருக்க நாம் விரும்புகிறோமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை போதகர், ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். இயேசுனுடைய ஆபோசன அந்த உணவு சீன் அது. இயேசு சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார், பாஸ்கா விருந்த உண்ணப் போகிறார். அப்போது சொல்லக்கூடிய விஷயம், என்னை போதகர் என்று சொல்கிறார்கள், ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். உண்மைதான், நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான். உங்கள் போதகரும் உங்கள் ஆண்டவருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். இதுதான் ஊழியக்காரன். யூத சமூகத்தில் ஒருத்தன் இன்னொருத்தன் பாதத்தை கழுவ மாட்டாங்க. யார் கழுவுவாங்க அப்படின்னா அடிமைகள் தான் கழுவுவார்கள். ஒரு முதலாளியுடைய பாதத்தை யார் கழுவுவதென்றால், அவன் பிள்ளை கழுவ மாட்டான், அவன் பையன் கழுவ மாட்டான், மனைவி கழுவ மாட்டாங்க. யார் கழுவுவாங்க? அடிமை. அப்போ இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார்னா எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்கிறார்? தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அளவுக்கு அவர் தொண்டனாக மாறுகிறார். அந்த சமயத்தை சொல்றாரு, நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால், நான் தொண்டனாக மாறி இருக்கிறேன் என்றால் நீங்களும் என்னவா மாறணும்னு சொல்றாரு? தொண்டனாக, ஊழியக்காரனாக மாறுங்க, அந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு இருங்க என்று சொல்கிறார். ஆக இன்றைய வாசகம், இன்றைய ஞாயிறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக மாறுவோம்.